ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸோ புளி சாதம் தான். ஸோ என்னோட ஸ்டைலில் எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை மசாலா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ புளி சாதம் ட்ரை மசாலாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், முழு மல்லி 2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் பெருங்காய பொடி, இதெல்லாம் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 10லேருந்து 15 இல்லை 10லேருந்து 12 வரமிளகா, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண பருப்பும் நம்ம மிளகாவும் தான் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ வறுக்கும் போது நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு வறுத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதே கடாயை தான் லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ண போகிறோம். அதே எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கூட ஓகே. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 2 மிளகாய், அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி தண்ணி ஆல்ரெடி நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா வற்ற விடுங்க. ஸோ நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோமோ அதுக்கு ஹாஃப் குவான்டிட்டி ஆகிற அளவுக்கு. ஸோ இது நல்ல ஒரு ஹாஃப் அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா பருப்பு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பவுடர் ஃபார்ம் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக இதில் போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வற்ற விடணும். ஆனால் லோ ஃப்ளேமில் தான், ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. ஸோ இது நல்ல கிரேவி திக் கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக ஒரு துண்டு வெல்லம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அது டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ நம்மளோட கிரேவி ரெடி ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி வடித்து வச்ச சாதம் நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம், அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்த கடலை, கருவேப்பிலை ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வர விட்டுட்டு கிரேவி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள், மொத்தமாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது நல்லா விரவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுட சுட சாப்பிட்லாம். ஸோ இது ஒரு நல்ல காரசாரமான டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.